இப்போ அவனோட சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹி இஸ் நாட் எ ட்ரக் அடிக்ட், ஹி இஸ் நாட் அ கேயா இருக்கிறதுல எந்த விதமான ஒரு ஸ்டிக்மாவும் இல்லை. வழக்கு எண் 18/9 ஓனாயம் மாட்டுக்குட்டியும் வில்லம்பு மாநகரம் இருகப்பற்று போன்ற படங்கள்ல நடிச்சு மக்கள் மனசுல தனக்குன்னு ஒரு தனி இடம் பிடிச்சிருந்த ஆக்டர் ஸ்ரீயோட நிலைதான் இப்ப பலரையும் அதிர்ச்சியிலையும் சோகத்திலையும் ஆழ்த்திருக்கு. ஆக்சுவலா உடல் மெலிஞ்சு போய் முடியெல்லாம் நிறைய வளர்த்து அதை ஒரு மாதிரி கலரிங் பண்ணிக்கிட்டு அரகுற ட்ரெஸ்ஸோட சம்பந்தம் இல்லாம பேசி தன்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல போஸ்ட் பண்ணிக்கிட்டு வர ஆக்டர் ஸ்ரீயோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து பலரும் ஷாக் ஆகி ஷேர் பண்ணி எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாருன்னு சொல்லி தங்களுடைய வருத்தங்களை தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. சிலர் உங்களை தனிமைப்படுத்தாதீங்க, டாக்டர் போய் பாருங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிக்கிட்டும் வராங்க. மேலும் இவருடைய இந்த நிலைமைக்கு பட வாய்ப்புகள் கிடைக்காததானும் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி தான் இப்படி ஆயிட்டாருன்னு, இல்ல இது இவர் இப்ப நடிக்கிற படத்துக்கான ப்ரொமோஷனா கூட இருக்கலாம்னு. அது மட்டும் இல்லாம அவர் சில வீடியோஸோட கேப்ஷன்ல LGBTQ லேடி பாய் பட்டையான ஹேஷ்டாக் போட்டு வானவில் சிம்பிள்லாம் மென்ஷன் பண்ணிருந்ததுனால இவர் ஒரு பெண்ணா மாறிட்டாரு இல்ல டிரான்ஸ்ஜெண்டரா மாறிட்டாருன்னு இப்படி பலவிதமான தெளிவில்லாத காரணங்கள் சொல்லப்பட்டுக்கிட்டு வந்த நிலையில உண்மையிலேயே இவருடைய இந்த நிலைமைக்கு என்ன காரணம்ன்றத ஸ்ரீயோட ஃப்ரெண்டான டோட்டின்றவங்க ரீசெண்டா பேசி ஆடியோ ஒண்ணு தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீயோடைய அக்கவுண்ட்ல இருந்து என்னுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்க. எனக்கு நிஜமா அவனுடைய போஸ்டுக்கு கீழே இவ்வளோ கமெண்ட் பார்க்கறதுக்கு ஒரு பக்கம் நிறைய பேரோட சப்போர்ட் அண்ட் நிறைய பேருடைய அன்பு கிடைச்சதை பார்த்து சந்தோஷமா இருந்தாலும், ஒரு சில பேர் நிறைய கேள்விகளோடையும் நிறைய தவறான தகவல்களோடையும் ரொம்ப ஜட்ஜ்மெண்டெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. அது பார்க்கும்போது ஆஸ் அ ஃப்ரெண்ட், ஆஸ் சம்ஒன் ஹூ ஹஸ் நோன் ஹிம் ஃப்ரம் விஜய் டிவி டேஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பர்டிகுலர் லைவ் மூலமா அவனை பத்தி கஷ்டப்படுறவங்க, அதாவது அவன் மேல நிஜமா கேர் அண்ட் கன்சர்ன் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லிக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அவன் இருக்கிற லொகேஷன், அவனை ட்ராக் பண்றது, இதெல்லாம் இனிமேதான் ஆரம்பிக்கணும். அவனோட போன் அட்டென்ட் பண்றது இல்ல. அவனோட நம்பர்ஸ், இருந்த நம்பர்ஸ்ல ஒரு நம்பர் டெம்பரரி நாட் ஒர்க்கிங் ஆர் இட் இஸ் நாட் ஒர்க்கிங் அட் ஆல். இன்னொரு நம்பர் ஹி இஸ் நாட் அட்டெண்டிங் த போன். ஹி ஹஸ் கோஸ்டட் ஹிஸ் ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் தான் கிளம்பி தனியா போய் இன்னொரு இடத்துல இருக்கான். எங்க இருக்கான் என்ன ஏதுன்னு எங்க யாருக்கும் தெரியல. அவனோட பேரண்ட்ஸ், அவனுடைய சிஸ்டர்ஸ் எல்லாம் ரீச் பண்ண ட்ரை பண்றோம். பட் அவங்களுக்கு நிறைய பேர் டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்றாங்க போல இருக்கு. ஸோ அவங்களுக்கும் எல்லா கால்ஸும் எடுத்து ஆன்சர் பண்றதுக்கான விருப்பம், நேரம் ரெண்டும் இல்லை. இப்போ அவனோட சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹி இஸ் நாட் எ ட்ரக் அடிக்ட், ஹி இஸ் நாட் அ கேயா இருக்கிறதுல எந்த விதமான ஒரு ஸ்டிக்மாவும் இல்லை. ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் LGBTQ கம்யூனிட்டி. அதை நான் இங்க பதிவு பண்ணிக்கிறேன். ஒருவேளை அவன் கேயா இருந்தாலும் அது அவனுடைய விஷயம், தனிப்பட்ட விஷயம். பட் விஷயம் உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, he is not gay or he is not part of LGBTQ community, he is not in Pattaya, he is not lady boy, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அகேன் இது அவனோட இன்னொரு படத்துக்கான, இன்னொரு கிக்குக்கான ஒரு ப்ரிப்பரேஷனோ இல்ல அதுக்கான ஒரு கிமிக்கோ எதுவும் கிடையாது. இது அவனுடைய அக்கவுண்ட்ல இருந்து வர்ற வீடியோ தான். அவனுடைய மனநிலைமை சரியில்லை. மென்டலி ஹி இஸ் நாட் டூயிங் வெல். பிசிக்கல் இல்னஸ் எப்படியோ அப்படிதான் மென்டல் இல்னஸும் அப்படிதான் எல்லாரும் பார்க்கணும். நம்ம சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதை பத்தின அவேர்னஸ் இல்லாததுனால அப்படிப்பட்டவங்களை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம அவங்களை கிண்டல் கேலி, அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் தராம இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு இவனோட சிச்சுவேஷன் இப்படி இருக்கு. அவனை செல்ஃபா பாத்துக்க முடியல, தனியா இருந்து தன்னுடைய மாத்திரைகளை சரியா கண்டினியூ பண்ண முடியல. அப்படிங்கிற பட்சத்துல அவனுக்காக கிரியேட் ஆகிற ஒரு சில மென்டல் தாட்ஸ், அதனுடைய விளைவுதான் அவனுடைய வீடியோஸ் நீங்க பாக்குறது. அதனால தயவு செய்து ப்ளீஸ் இத ஒரு பெரிய பிரச்சனையாக்கி இதுல இருந்து ஒரு முடிஞ்சதுன்னா, அவன் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியும், நீங்க எங்கேயாவது அவனை பாத்துக்கிறீங்க அப்படி சொல்லி சொன்னா என்னோட இந்த பர்டிகுலர் இன்ஸ்டா அக்கௌண்ட்டுக்கு நீங்க எனக்கு ஒரு கமெண்டோ இல்ல ஒரு டைரக்ட் மெசேஜோ நீங்க போடுங்க. அதுல இருந்து அவனோட லொகேஷன் என்னன்னு தெரிஞ்சதுன்னா அவனுக்கான ஒரு மெடிக்கல் ஹெல்ப் நம்மளால பண்ண முடியும். இங்க இவ்ளோ ஃபேன்ஸ் இருக்கீங்கிற ஒரு விஷயம் கூட பாவம் அவன் இத்தனை நாள் தெரியாம இருந்திருக்கிறான், தனிமையில இருந்திருக்கிறான், நிறைய போராடி இருக்கான் டிப்ரெஷனோட, அவனுடைய இன்டர்னல் தாட்ஸோட. அவனோட மெடிக்கல் டயக்னோசிஸ் பத்தி
எனக்கு பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. சில விஷயங்கள் வந்து கான்ஃபிடென்ஷியலாகவும் ப்ரைவேட்டாகவும் தான் இருக்கணும். அதை நீங்க மதிப்பீங்க அப்படின்னு நான் ரொம்ப நம்புறேன். உங்க எல்லாரையும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். பட் புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு கரெக்டான மனநிலைமையில இருந்து பண்ற வேலை கிடையாது. ஹீ இஸ் நாட் அ பர்சன் ஹூ டேக்ஸ் ட்ரக். அந்த மாதிரி அவனை பத்தி தவறான வதந்திகளை என்னைக்குமே பரப்பாதீங்க. அவனுக்கு அந்த ஹேபிட்டே கிடையாது. லாஸ்டா அவன் கூட இருந்த ஃப்ரெண்ட் வரைக்கும் நான் பேசி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஹீ இஸ் நாட் இன்டு சச் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் அண்ட் ஸ்டஃப். சொல்ல போனா சாப்பாடுல நான்வெஜ் கூட சாப்பிட மாட்டான். மோஸ்ட்லி ஹி ப்ரிஃபர்ஸ் ஒன்லி வெஜ். அண்ட் இஸ் அ வெரி இன்ட்ரோவர்ட்டட் கை. எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருந்து இன்ட்ரோவர்ட்டா மாறின ஒரு பர்சன். சிரிச்சு சந்தோஷமா உங்களை என்ன மாதிரி நல்லா இருந்த ஒரு பையன். சரிங்களா? பல காரணங்களால அவனோட உடம்பு சரியில்லாததுனால அவன் இப்படி இருக்கான். அவனை யாரும் தயவு செய்து மாக் பண்ணாதீங்க. உங்களால முடிஞ்சதுன்னா அவனுக்கு தெரிஞ்ச அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சதுன்னா அதை மட்டும் நீங்க தெரிவிங்க. தேங்க்யூ. இதுல இருந்து எனக்கு எந்த விதமான ஒரு என்ன சொல்றது மெசேஜஸ் அது இது நிறைய வரதுனால மட்டும்தான் இந்த லைவ் போட்டிருக்கேன் ஒழிய இதுல இருந்து டேக் பண்ணி இதுல இருந்து ஒரு பாப்புலாரிட்டி கெயின் பண்ணிக்கணுங்கிற மாதிரி ஸ்டூப்பிடான இன்டென்ஷன்ஸ்லாம் எனக்கு கிடையாது. அதுக்கான அவசியம் தேவை இங்கே இல்லை. அதையும் புரிஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ்.